ரேட்டு அஃபோர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் எடுக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ்ஸில் ப்ரைஸ் அஃபோர்டபுள் தான். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்குது சார். இப்போ மகாராஜாவில் நான் வந்து வரதராஜன் ஒரு போலீஸ் நடித்தேன், அதில் எனக்கு கிடைக்கலையா? கிடைச்சது தானே. ஸோ எல்லோரும் அது மாதிரி சார். அது கதையும் கதைக்களமும் டிசைட் பண்ணுறது சார். முன்னாடிலாம் வந்து ஹீரோ வில்லன் அப்படிலாம் இருக்கும். இப்போ எல்லாருமே எல்லாமே பண்ணுறாங்க. இது இந்த கலாச்சாரம் வந்து ஹிந்தி திரைப்படங்களில் இருந்தது, மற்ற மொழிகளில் இருந்தது. மலையாள படங்களில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார் வந்து மம்முட்டி சார் படத்தில் நடிப்பாங்க, மம்முட்டி சார் வந்து பிருத்திவிராஜ் சார் படத்தில் நடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த வழக்கம் வந்து இப்போ தமிழில் வர ஆரம்பிச்சாங்க. நடிப்பாங்க சார். ஏன் நடிக்கல சார்? இப்போ சூர்யா சார் வந்து விக்ரமில் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி தானே. அதுவும் இது சின்ன ரோல் தான், பட் அது பெருசாக பேசப்பட்டது. அந்த மாதிரி தானே அது எல்லோரும் பண்ணுறாங்க சார். இந்த எழுதுறவங்களுக்கு என் மேலே தனி பிரியம் சார். அதனால் வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்னை மட்டும் வச்சு எழுதிடுறாங்க. அதான் வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை, அந்த கதைப்படி ஒன்று இருக்குது, அது இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. அந்த இது போயிடும், கியூரியாசிட்டி போயிடும். அதனால் அந்த படம் வரும்போது பாருங்கள். ரொம்ப பெருமையாக இருக்குது சார். அதாவது இது எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவருடைய பாடல்கள், பல பாடல்களுக்கு நம்ம ரசிகர்களாக இருந்திருக்கோம். எவ்வளோ பாடல்களுக்கு வந்து டான்ஸ் ஆடிருக்கோம், ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்ததெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட லைவான மியூசிக்கில் நம்ம பாட்டாக இருக்கும்போது பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் சார். என் குருநாதர் கிடையாது சார், என்னோட நண்பன். ஆமாம், நல்ல விஷயம் தானே சார். நல்ல கதையாக இருக்கும், நல்ல கதைக்களமாக இருக்கும். எப்போவுமே ஒரு வித்தியாசமான களத்தில் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுற அனுராக் கஷ்யப். ஸோ அதில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். மோஸ்ட் வெல்கம் சார். வெல்கம் பண்ணி தான் ஆடும். கொடுத்தாங்கன்னா பண்ணுவோம். அது ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அவங்க டிசைட் பண்ணுறது. சார் இப்போ வந்து தேவா சார் படத்தில் வந்து எல்லா பாட்டும் யூஸ் பண்ணிக்கிறாரு, ஓப்பனாக இருக்காரு. நீங்கள் எது யூஸ் பண்ணிக்கிறா, நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து இன்னொரு இசையமைப்பாளர் வந்து என் படத்தை கூட வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஃபோட்டோ பேர் தெரியும், ஃபோட்டோ கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு நடிகரா ஒரு கேமராமேனா? சார் அது அவங்கவுங்க இஷ்டம் சார். அது எப்படி சார் நம்ம கேள்வி கேட்க முடியும்? இல்லை சார், அது என்ன சொன்னாலும் அதை கேட்கவே கூடாது சார். என்னோட பர்சனல் சார். இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் சாப்பிட்றதுலன்னா நான் வந்து இன்சிஸ்ட் பண்ண முடியாது நீங்களும் அதான் சாப்பிட்ணும் அப்படின்னு. அவங்கவுங்க இஷ்டம், அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமாம் சார், நீங்கள் அது அவர்கிட்ட தானே சார் இப்போ கேட்கணும். என்கிட்ட கேட்டால் நான் என்ன சார் பதில் சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்குங்கிற மாதிரி சம்பவங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஏற்பட்டிருக்கா? எல்லாமே நான் ஒவ்வொரு நாளும் கடவுள் படைத்த ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் சார். நல்லது தான் நடந்திருக்கு வாழ்க்கையில். திடுக்குன்றத அது தவறான ஒரு எண்ணத்தில் பார்க்க வேண்டாம். அது வந்து எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் அடுத்த நொடிங்கிறது வந்து 1000 சந்தோஷங்களை வச்சுருக்கும். அந்த பார்வையில் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சார் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம், நட்பி சார் நல்லா வந்து ரொமான்ஸ்லாம் பண்ணுவார். ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு மட்டும் வந்து ஏன்னு தெரியல, அது டேரக்டர் எழுதுறதா இல்லை வந்து ப்ரொடியூசர் சொல்கிறதான்னு தெரியல, உங்களுக்கு ஹீரோயின் கொடுக்க மாட்டாங்க, முட்டை காட்சி வைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்கா சார் உங்களுக்கு? எனக்காக நீங்கள் வேணால் அவங்ககிட்ட பேசுங்க, அவங்க வச்சாங்கன்னா பண்ணுவோம். நீங்கள் தானே கேட்கணும். அதை நான் எப்படி கேட்குறது? தமிழ் சினிமாவில் எப்போவுமே வந்து 2 டிரெக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 3 டிரெக்டர்ஸ். அதுவே ஒரு பெரிய கியூரியாசிட்டி எனக்கு கொடுத்தது. நேற்று வந்து படம் பண்ணும்போது 2 டேரக்டர், நீங்கள் 3 டேரக்டர் சார். அப்படின்னு கேட்கலாம் வாங்க. அவர் ஒரு டேரக்டர். எங்கே நம்ம இவர் சத்யராஜ் சார் வாங்க. அவர் இப்போவே இயக்கத்தில் பிஸி ஆகிட்டார். 4லேருந்து தான் ஷூட்டு. சார் 3 டேரக்டர், அவர் ஹீரோ எங்களோட ஹீரோ. அவருக்கு ஏதாவது ஒரு குத்துப்பாட்டு, ஏதாவது ஒரு இது இல்லை நான் பிடிக்க போகும்போதுலாம் ஏதாவது பாட்டு தேவா சாருடைய இது தேவா சார் இசைங்கும்போது நல்லா இருக்கும். அப்படிதான் இருக்கா சார்? குத்துப்பாட்டு நல்ல குத்துப்பாட்டு இருக்கு, பட் சார் அந்த குத்துப்பாட்டுக்குள்ள வர மாட்டாரு. ஏன் சார் அவர் மட்டும் இல்லை வருவார் இன்ஸ்பெக்டர். அதான் சொல்ல சார் குத்துப்பாட்டு உள்ள வருவாரு, பட் ஆட மாட்டாரு. இல்ல ஆடுவார். அவர்தான் இல்ல ஆடுவார். இல்ல 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 முரண்பாடு கிடையாது. நீங்களும் ஒரு ஹீரோ, அவரும் ஒரு ஹீரோ, ஒரே ஒரு ஹீரோயின். அது என்னதான் நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு தெரியல. இல்லை சார், முரண்பாடு இல்லை. சார் வந்து ஹீரோ கிடையாது. சார் வந்து ஹீரோ கிடையாது. சார் வந்து படமே சார் தான். படமே சார் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் சீன் முதல் லாஸ்ட் சீன் சார் தான். படமே சார் தான். ஆனா கேரக்டருக்குள்ள வந்து ஹீரோ உள்ள வராங்க. பட் கதையோட முதுகெலும்பு நம்ம நட்டி சார். படத்தோட டைப் வந்து கிடுக்கு. அது 3 எழுத்து தான் வருது. 3 எழுத்து தான் வருது. 3 டைரக்டர்.
இல்லை ஒரே ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுறோம். ஸ்கிரிப்ட் எப்படி சார் ஒரே ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களா மாற்றி மாற்றி? இல்லை ஒரே ஸ்கிரிப்ட், சாரோட கதை சார் சொல்ல நாங்கள் ஸ்கிரிப்டை முழுமை பண்ணி. நீங்கள் தான் சார் முடிவு. இல்லை சார், நான் முடிவு கிடையாது சார் அவர் தான் சொல்றாரு. இல்லை சார், சாரோட கதை அந்த டைரக்டர்ஸ் முடிவு பண்ணி நம்ம கிட்ட சொல்லுவாங்க சார். அதான் நம்ம பண்ணுறோம். இப்படி ஒவ்வொரு சீனும் திடுக்கிற வைக்கும், அதான் திடுக்கு. இப்படி திடீர்னு கேள்வி கேட்டால் கஷ்டம் சார். கன்ஃபியூஸா இருக்காங்க சார். 3 டைரக்டர் இருக்கும்போது யார் ஷார்ட் யார் பிரிப்பாங்க என்ன? இல்ல சார், அது ஒரு மூணா பண்ண போறது இல்லையே. ஒரே மாதிரி தான் மொத்தமா சாரு லென்ஸ் பார்த்தாங்க, சாரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தான், நானும் சொல்லி கொடுத்தேன். இல்லை நாங்கள் தான் எல்லாம் சொல்ல போகிறோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான காட்சியில் 3 டைரக்டர் 3 ஆங்கிள் ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் யாரோட இதை கேட்டு நடிக்கணும்? இல்லை சார், 3 பேர் அவர்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. நாங்கள் 3 பேர் கன்சல்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்ல. சரி, இப்படி தான் இருக்கும். சார் எனக்கு ஒரே டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்க சார். அண்ணன் கேட்ட மாதிரி தான் ஒரு கொஸ்டின். 3 பேர் ஒரே டைரக்ஷன் பண்றீங்க, ஃப்ரேம் விட்டுருங்க சரிங்களா? உங்களுக்கு வந்து ஓகே டேக்கா இருக்கும், இன்னொரு டைரக்டர் வந்து ஓகே டேக் இல்லாமல் இருக்கும். ஆனால் 2 டைரக்டருக்கு வந்து ஓகேன்னுவாங்க. நீங்கள் யார் சொல்றதை முடிவு பண்ணுவீங்க? எண்ட் ஆஃப் த டே அவங்க தான் சார் டிசைட் பண்ணணும். இல்லை சார், என்னன்னா இப்போ வந்து 2 பேர் ஒரு சைடு இருப்பாங்க, ஒருத்தர் வந்து இல்லை இன்னொரு டேக் போகலான்னுவாங்க, ஒரு டைம் ஆயிடுச்சுன்னுவாங்க, டைமிங் முடிய போகுதுன்னுவாங்க. என்ன பண்ணுவீங்க அப்போ? அந்த 3 பேரும் டிசைட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அதான் சார் பண்ணணும். எப்போவுமே டைரக்டர்ஸ் தானே சார் ஃபைனல் அத்தாரிட்டி. அவர் ஓகே, அவங்க ஓகேன்னு சொன்னால் தான் எல்லாம் ஓகே. நான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று நான் நடிக்கலாம், அதில் என்னோடய மீட்டர் ஜாஸ்தி இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம். அதை டைரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க இது வேண்டாம் இது வேணும்பாங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை டெலிவரி பண்ண தான் சார் நம்ம இருக்கோம். என்ன சார் டேட் இன்னும் ஃபைனல் பண்ணல, ஆனால் மொத்தம் 25 நாள் கேட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் எனக்கு கியூரியாசிட்டி வந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. சார் கடைசியாக ஒன்று, யார் தான் நாங்கள் எங்களுக்குள்ளே வந்தாலும் 2 பேரும் ஒரு ஆள் தனித்தனி நிற்க போகிறல. ஒரு சீன்னா நாங்கள் இதான் முடிவு எடுத்தா அதான் முடிவு. 3 பேருமே சேர்ந்த காட்பாதரை நீங்க கதை எழுதியிருக்கீங்க. ஆனா அந்த கதையில திடுக்குன்னு ஒரு அனுபவத்தை உங்க லைஃப்ல ஏற்பட்டுருந்தா சொல்லுங்க. எதுக்காக அதை திடுக்குன்னு வச்சுருக்கீங்க? உங்க லைஃப்ல நடந்த மேட்ரு என்ன? என் லைஃப்பில் நிறைய திடுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு. சின்ன வயசுலேருந்தே நிறைய திடுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு. லவ் 1 2 இல்லை, நிறைய லவ் வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லாமே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த என்னுடைய சம்பவத்துக்கும் இந்த திடுக்குன்ற பேருக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் படத்தில் சீன் பை சீன் திடுக்கு சீன்கள் வரும்.